الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்படவிருக்கின்ற சூறாக்களில் சூரத்து தஹ்ரீம் என்ற சூறா குர்ஆனில் 66வது சூறாவாக இது இடம்பெறுகிறது. இந்த சூறாவினுடைய பெயரின் பொருள் தஹ்ரீம் என்றால் ஹராமாக ஆக்கிக் கொள்வது என்பது இதனுடைய பொருளாகும். இந்த சூறாவிற்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்றால், அல்லாஹ் தஆலா இந்த சூறாவினுடைய துவக்கத்தில் ஒரு நிகழ்ச்சியை முன்வைத்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து கேட்கிறான்: யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக. நபியே, உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக ஆக்கியதை நீங்கள் ஏன் ஹராமாக ஆக்கிக் கொண்டீர்கள்? உங்களுடைய மனைவியரின் திருப்தியை நீங்கள் நாடி அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கியதை நீங்கள் ஏன் ஹராமாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்று கூறியவுடன் அல்லாஹ் தஆலா உடனடியாக அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் நபியை பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டான் உடனே. இதுதான் நமக்கும் நபிக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். இது எந்த நிகழ்ச்சியை முன்வைத்து இறக்கப்பட்டது என்பதை குறித்து முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடும் பொழுது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தார்கள், எவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேலை பளு இருந்தது எல்லாம் நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகிறான்: இன்னலக ஃபின் நஹாரி ஸபஹன் தவீலா. நிச்சயமாக நபியே, நீங்கள் பகலில் நீண்ட நேரம் நீச்சல் அடிக்க வேண்டியிருக்கிறது என்று கூறுகிறான். நீச்சல் அடிக்க வேண்டியிருக்கிறது என்றான். ஆனால் இந்த வசனத்திற்கு தர்ஜுமா எடுத்து பார்த்தா நீண்ட வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறதா இருக்கும். ஆனால் அந்த நீச்சல் என்ற வார்த்தையில் ஏன் கூறுகிறான் என்றால், நீச்சல் அடிப்பவன் சும்மா இருக்க முடியாது, கை கால அசைச்சுக்கிட்டே இருக்கணும், அவன் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்றான்: நபியே, உங்களுக்கு பகல்ல ரெஸ்டே இல்லை, ரெஸ்டே இருக்காதுன்றான். அப்படிப்பட்ட வேலை பளு இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினம்தோறும் அசருக்கு பிறகு ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டிற்கு சென்று அவர்களுடைய தேவையை என்ன என்று கேட்டு பூர்த்தி செய்துவிட்டு வருவார்கள், விசாரித்து விட்டு வந்து விடுவார்கள். இப்படி உள்ள ஒரு பழக்கம் நபி அவரிடத்திலே இருந்தது. இன்னைக்கு நாம சின்ன வேலை இருந்தா கூட வீட்டு வேலையை சுத்தமாக கவனிக்காம விட்டுறோம், பெரிய பிஸி மாதிரி காமிச்சுக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வேலையையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி அசரில் சிறிது நேரம் செல்லும் பொழுது ஒரு நாள், ஒரு 2-3 தினங்கள் தொடர்ச்சியாக ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று அதிக நேரம் இருந்து விட்டு வருவதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேரும் உணர்ந்தாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் மட்டும் என்ன செய்யறாங்க, ரொம்ப நேரம் இருக்காங்கல்ல, என்ன அப்படின்னு விசாரிச்சு என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சுத்தமான தேன் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. சுத்தமான தேன் என்ன செய்யாது, டக்குலாம் கிடைக்காது. அது வந்ததுனால ரசூல்லாவை உட்கார வச்சு அதெல்லாம் ஊத்தி கொடுத்து ரசூல்லாவை என்ன செய்யறாங்க, தேன் எல்லாம் குடிக்க வச்சு அனுப்புறதுனால என்ன செய்யுது, கொஞ்ச நேரம் அங்க அதிகமா உட்கார்ற மாதிரி இவங்க கிரகிச்சுட்டாங்க. என்ன செஞ்சாங்க, 2 பேரும் திட்டம் போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அங்க போயிட்டு நம்ம என்ன செய்யணும், என்ன உங்க வாயில இருந்து ஏதோ ஒரு துர்வாடை வருதுன்னு சொல்லியிருக்கணும், நீனும் சொல்லு நானும் சொல்றேன் தொடர்ச்சியா. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க, நம்பிடுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துர்வாடை பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே சுத்தமா இருப்பாங்க, மிஸ்வாக் போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கணும், நம்மளும் பழகணும். என்னன்னா காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்றதோட சரி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் ஐவேளை தொழுகையில் ஐவேளை முகங்களை கழுவ சொல்கிறது, கை கால்களை கழுவ சொல்கிறது. ஐவேளை உழச் செய்யும் பொழுதும் மிஸ்வாக் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் கட்டாய கடமையாக ஆக்கியிருப்பேன், அது சிரமமாக ஆகிவிடும் என்ற காரணத்தினால் அது சுன்னத்தாகவே இருக்கிறது. வீட்டுக்குள்ள போகும்போது கூட என்ன செய்வாங்க, பிரஷ் பண்ணிட்டு தான் போவாங்க. இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னுடைய வாயை சுத்தப்படுத்துவார்கள். காரணம் வகி இறங்குகிறது. மலக்குமார்களோடு நபியவர்கள் பேசுகிறார்கள். மலக்குமார்களுக்கு துர்வாடை பிடிக்காது, எனவே நபியவர்களுக்கும் பிடிக்காது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை வெங்காயத்தை என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. பச்சை பூண்டு சாப்பிட மாட்டாங்க. நமக்கும் தடை விதித்தார்கள், பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு பள்ளிக்கு வரக்கூடாது. இல்ல, பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு வாயை துளக்காம பள்ளிக்கு வரக்கூடாது, துர்வாடையோட வரக்கூடாது. அதாவது இன்னைக்கு இந்த ஹதீஸ்லாம் நமக்கு தெரியும், ஆனா நல்ல சிகரெட் குடிச்சிட்டு பாத்ரூம்ல வர வேண்டியது. பள்ளிவாசலுடைய இந்த கழிவறையில சிகரெட் பீடி வாசனை வர மாதிரி வேற எங்கேயுமே வராது. இன்னும் சொல்ல போனா பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு எங்க வரக்கூடாது, பள்ளிவாசலுக்கு அப்படியே வந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பச்சை வெங்காயத்தை நம்ம ஆளுக்கு பள்ளிவாசலுக்குள்ளே சாப்பிடுவாங்க. பிரியாணிக்கு என்ன வேணும், அது இல்லாம சாப்பிட மாட்டோம். அந்த பச்சை வெங்காயத்தை வெளியில சாப்பிட்டுட்டே வரக்கூடாதுன்னா நம்ம எங்க சாப்பிடுறோம், பள்ளிக்குள்ளேயே வச்சு சாப்பிடுறோம். கணியத்துக்கு இதெல்லாம் பேண வேண்டும். நான் சொல்ல வருவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே யோசிச்சாங்க, நான் எதுவும் சாப்பிடலையே, அப்படி தேன் தானே குடிச்சேன் அப்படின்ட்டாங்க. அப்ப உடனே இந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க, தேன் தான் குடிச்சிங்களா? அப்படின்னா அந்த தேனி கருவேல மரம் போன்ற துர்வாடை வீசக்கூடிய மரங்களில் இருந்து தேன் என்ன செஞ்சிருக்கோம், எடுத்திருக்கோம்ன்ற மாதிரி சும்மா பேச்சுல அப்படி சொன்ன உடனே தேனிலிருந்து துர்வாடை வருமானால் நான் தேனை குடிக்க மாட்டேன்ட்டாங்க. அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா உடனே ஆயத்திறக்கிட்டான். ஏன்னா நபிமார்கள் தவறு செய்ய மாட்டார்கள். ஏதேனும் தவறு நடப்பதை போன்று இருந்தாலும் உடனே அல்லாஹ் அதை என்ன செஞ்சிருவான், மாற்றி அமைத்து விடுவார். ஏன்னா ரசூல்லா தேன் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இன்னைக்கு வரைக்கும் நாம் என்ன செய்ய முடியாது, தேன் குடிக்க முடியாது. இந்த உம்மத்தும் தேன் குடிக்கிறத விட்டுரும். ஆனால் ஒரு தேன் பரிசுத்தமான ஒரு உணவு, ஃபீஹி ஷிஃபா, அதிலே அல்லாஹ் தஆலா நோய் நிவாரணம் வைத்திருக்கிறான். நபியே நீங்க குடிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்யும், இந்த உம்மத்து குடிக்காது. அதனால உடனே அல்லாஹ் சொல்லிட்டான், தேனை நீங்க குடிக்கணும்ட்டான். இதுதான் இதனுடைய பின்னணி. ஆனால் இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால், நபியே உங்களுக்கு ஹலாலாக ஆக்கியதை நீங்கள் ஏன் ஹராமாக ஆக்கினீர்கள்? இது எப்படிப்பட்ட கேள்வி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்துருச்சு. இந்த ஆயத்தை கியாமத் நாள் வரைக்கும் ஓதுவாங்க. எவ்வளவு பெரிய மன வருத்தம் ரசூலுல்லாஹ்க்கு ஏற்பட்டிருக்கும், இந்த மாதிரி வேலை பண்ணி என்ன செய்ய வச்சிட்டீங்க, இப்படி பண்ண வச்சுட்டீங்களேன்னு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனைவிமாரிடத்திலும் கோவித்துக் கொள்ளவில்லை. என்ன வேலை பண்ணீங்க, நீங்க பண்ண வேலையில என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் என்ன கண்டிக்கிற மாதிரி ஆயத்தை இறக்கிட்டான், எல்லாம் உங்களாலதான் அப்படின்னு என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் சொல்லல. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவமான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. நாமளா தான் என்ன செய்வோம், எது நடந்தாலும் உன்னாலதாண்டின்றோம். ஆண்கள்கிட்ட இருக்க கெட்ட புத்தி என்னன்னா, எந்த தவறு நடந்தாலும் உடனே பழியை யார் மேல சுமத்திடுறது, மனைவி மேல. ரொம்ப அசால்ட்டா, இவரு எந்த தப்பும் பண்ணாத மாதிரி. ட்ரெயின் மிஸ் ஆயிருக்கும், உடனே யாரு, எல்லாம் ஒன்னாலதான். அந்த பையன் 2 பசங்களை ஒன்னால என்ன செய்ய முடியுதா, கிளப்பி கூட்டு வர முடியுதா? ஏன் அந்த 2 பசங்களுக்கு ட்ரெஸ் நம்மளும் சேர்ந்து போட்டு விட்டா என்ன, ஷூவை போடுற, ஷாக்ஸை போடுற, அதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கணும், ஹெல்ப் பண்ணிருக்கணும். சில இடங்கள் எல்லாம் பாதுகாக்கணும். பையன் கெட்டு போயிருப்பான், அவன் கெட்டதுக்கு தாய் தான் காரணம்ன்றார். அது எப்படிங்க, பையன் கெட்டு போனதுக்கு தாயை காரணம் சொல்லாம அந்த மனைவியை உள்ளம் எப்படி நொறுங்கி போயிடும், கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. பழியை சுமத்துவது ஆண்களுடைய கெட்ட பழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை இறங்கின பிறகு கூட உங்களாலதான் இப்படி ஆச்சுன்னு என்ன செய்யல, கண்டிக்கவில்லை என்பது வரலாறு. கணியத்துக்குள்ளே இது ஒரு 2 சம்பவங்கள் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பல்வேறு சம்பவங்கள். கண்டிக்க வேண்டும் என்ற நிலை நமக்கு தோன்றும், ஆனால் நபி அவர்கள் கண்டித்ததில்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல
ஏதோ ஒரு சமையல் சமைச்சாங்க, ரொம்ப டேஸ்டா அமைஞ்சிருச்சு. பொதுவாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் சமையல்ல கை தேர்ந்தவர்கள், நல்ல டேஸ்டா சமைப்பாங்க. அது அன்னைக்கு ரொம்ப டேஸ்டா அமைஞ்சதுனால யார் ஞாபகம் வந்துருச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் சாப்பாடை போட்டு அது எங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல ரசூலுல்லாஹி இருக்கும்போது கொடுத்தாங்க. பொதுவாகவே சஹாபாக்கள்கிட்டே ஒரு பழக்கம் இருந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல இருக்கும்போது அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சா ஆயிஷா ரலியல்லாஹுக்கு ரோஷம் வந்துருச்சு. என் வீட்டுக்கு ரசூலா வந்திருக்காங்க, ஏன் நான் சமைச்சது சாப்பிட போறாங்க, இந்த நேரத்துல என்னது சஃபியா ரலியல்லாஹு எதுக்கு கொடுத்து அனுப்பணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அதை வாங்கி கீழே தூக்கி போட்டாங்க. தட்டு உடஞ்சிருச்சு, சாப்பாடு கீழே கொட்டிருச்சு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுல இப்படி தட்டை உடைச்சிருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? பல்ல உடைச்சிருப்போம். எவ்வளவு திமுறாரு உனக்கு இருக்கும், சாப்பாட்டை தூக்கி அடிக்கிற அப்படின்னு நினைச்சிருப்போம். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஆழமான செய்தி என்ன தெரியுங்களா? பக்கத்துல சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வீட்டுல சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! நாமளா இருந்தா நம்முடைய அந்தஸ்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன செஞ்சிருப்போம்? ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்போம். மானம் போயிடும்னு நினைச்சிருப்போம், திட்டிருப்போம், இல்ல அடிச்சிருப்போம். நான் என் மானத்தை காப்பாற்றணும், நான் எப்படிப்பட்ட ஆளு, 4 பேருக்கு முன்னாடி என் மானத்தை வாங்குற மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ஏதாவது ரியாக்ஷன் பண்ணியிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்தஸ்துல கூடவங்க யாரு இருக்கா? நபித்தோழர்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல காரத் உம்முக்கின்னு ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை. உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்து விட்டதுன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்தஸ்தை பாதுகாக்க விரும்பவே இல்லை, மாறா சொன்னாங்க உங்களுடைய தாய்க்கு கோபம் வந்து விட்டதுன்னு கூட சொல்லல, ரோஷம் வந்து விட்டு. அப்படியே புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியை. ஏன் கோபம் வந்துச்சு? கோபம் அல்ல, அது ரோஷம். ஏன் வீட்டுல இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஏன் சாப்பாடை சாப்பிடணும் என்ற அந்த ரோஷம், என் மீது உள்ள பாசம் தான் அதுதான் வெளிப்பட்டது. உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்து விட்டது. அந்த நேரத்தில் மனைவியை திட்டவில்லை என்பது மட்டுமல்ல, மனைவியுடைய சுயமரியாதையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்தார்கள். ரோஷம் வந்து விட்டது என்ற வார்த்தை. இன்னைக்கு என்னென்னதுக்கெல்லாம் போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. 4 பேருக்கு முன்னாடி அல்லாஹ் அக்பர், கல்யாண மண்டபத்துல வச்சு திட்டுறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு திட்டுறாங்க. மனைவி சொல்லுவாங்க, எங்க கல்யாண மண்டபத்துல வச்சு திட்டாதீங்க. இன்னொடி என்ன கல்யாண மண்டபம் தான் என்ன, எங்க அண்ணன்லாம் வந்திருக்காரு பாக்குறாங்க, அண்ணி பாக்குறாங்க, என்ன பார்த்தா என்ன, உங்க அண்ணன் பார்த்தா என்னடி, இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய வீரர் மாதிரி ஆயிடுவாரு. சொல்றாங்க, அடுத்தால் முன்னாடி நீங்க மனைவியை திட்டி கொஞ்சம் ஹீரோ மாதிரி காமிக்கலாம் நினைக்கிறீங்க, ஆனா மனைவியுடைய உள்ளத்துல 0 ஆயிடுவீங்க. அடுத்தால் முன்னாடி திட்டினீங்கன்னா, சரி மனுஷனா இருந்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு திட்டுறாங்க, சரி மனுஷனா இருந்தால நிச்சயதார்த்த கூட்டு போனா எங்க சொந்தக்காரங்க முன்னாடி வச்சு நிச்சயம். நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி திட்டினா மாமியாருக்கு முன்னாடி லேசா திட்டுறது, மாமனாருக்கு முன்னாடி லேசா திட்டுறது, இவருடைய அம்மாவுக்கு முன்னாடி மனைவியை கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கேன் நானு அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு இவங்க அம்மா முன்னாடியே என்ன செய்வாரு, மனைவி திட்டுவார். இவங்க அக்கா தங்கச்சி வந்திருப்பாங்க, மனைவியை அதட்டுவாரு. என்னன்னா நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் என்ன செய்யணும், அண்ணன் வந்து தம்பி வந்து மனைவியை கொஞ்சம் தட்டி தான் வச்சிருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டோன்னு இவங்களுக்கு முன்னாடி திட்டுறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய மனைவியை நீங்கள் கண்டிப்பதாக இருந்தால் 4 சுவருக்கு மத்தியில் வைத்து கண்டியுங்கள், 4 பேருக்கு முன்னாடி வச்சு திட்டாதீங்க. இப்படி திட்டும் போது சைத்தான் என்ன பண்ணுவான், அப்படிதான் இருக்கணும், கொஞ்சம் கண்ட்ரோலா தான் இருக்கணும், இல்லைன்னா தலையில மசாலா அரைச்சிருவாங்க. கிடையவே கிடையாது. 4 பேருக்கு முன்னாடி வச்சு திட்டினா மனைவியுடைய உள்ளத்துல சீன் போயிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை சஹாபாக்களுக்கு முன்னாடி ரசூல்லா எழுந்து போய் அந்த தட்டை எடுத்து சாப்பாடை எடுத்து அதுல வச்சு கொடுத்துட்டு, இந்த தட்டு உடஞ்சி போச்சு, தட்டுக்கு பகரமா இன்னொரு தட்டு தான், சாப்பாட்டுக்கு பகரமா ஏன்னா எது செஞ்சாலும் பகரம் செஞ்சோம்ல, நீ செஞ்சதை கொடுன்னு சொல்லி வச்சு வந்த பணி இடத்துல அதை கொடுத்து அனுப்பிச்சாங்க, இதுமே கொடுத்துருங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை. இதே போன்று நாம் பார்க்கிறோம், கரியத்துக்குள்ள எப்பொழுதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை அதட்டி மிரட்டி அடிச்சதே கிடையாது. எந்த அளவுக்குன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க, தன்னுடைய மகளையும் பார்க்கறதுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கேட்டு உள்ள வந்தா ஒரு மாதிரி
லேசா வாய் தகராறு நடக்குது. யார் வீட்டுல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய குரல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை விட அதிகமாயிருச்சு. அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக்கு கோபம் வந்துருச்சு. என்ன நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சத்தத்தை விட நீ அதிகமா சத்தம் போடுற அப்படின்னு மகளை அடிக்க போறாங்க. அதட்ட போல அடிக்க போறாங்க. ஏன்னா ரசூல்லா பேசுற சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்க? ரசூல்லா பேச ஆரம்பிச்சா டோட்டலா அமைதியாயிரும். அந்த ரசூல்லாவை விட சப்தமிட்டு பேசுவதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் என்ன செய்ய முடியல. தன்னுடைய மகளாக இருந்தால் என்ன தாய்க்க முடியல. அடிக்க போறாங்க. ரசூல்லா வா 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 இருங்க, என் மனைவியை நானே அடிச்சது இல்லை, நீங்க அடிக்கிறிய, அடிக்க கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டி போக பாவா நாங்க பாத்துக்கிறோம் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படி அபூபக்கர் சித்திக் அப்படி போறாங்க. வெளியில போகும்போது ஆயிஷாவை பார்த்து சொல்றாங்க, பிரச்சனை சண்டை. ஆயிஷாவை பார்த்து சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா பத்தியா இந்த மனுஷன் ஒண்ணு அடிக்க பார்த்தாரு, நான் தான் தடுத்தேன். இந்த மனுஷன் ஒண்ண அடி நாமளா தான் என்ன செய்வோம், 2 அடியை போட்டு போகணும். என்ன உங்க மகன் இப்படிலாம் செய்து எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு மாமனாட்ட சண்டைக்கு போவோம். என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். இங்க ரசூலுல்லா நேர் மாற்றம். என்ன எதுக்கு அடிக்க போறீங்க என் மனைவிய, போக பாவா அடிக்காதீங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இதுதான் நபியர்களுடைய வாழ்க்கை. நாம என்ன மாதிரி பிரச்சனை பண்றோம். இரு உங்க அத்தா வரட்டும், இரு உங்க அம்மா வரட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு லிஸ்ட் போட்டுற வேண்டியது. 2 மாசம் கழிச்சு வந்தாங்கன்னா 2 மாசம் லிஸ்ட் இருக்கும். உங்க மக போன மாசம் என்ன செஞ்சா தெரியுங்களா, உங்க மாசம் போன மாசம் என்ன கேள்வி கேட்டா தெரியுங்களா, இதை சொல்லுவாரு. இதுக்கு என்ன செய்யணும், அவங்க இவருக்கு முன்னாடியே அந்த பிள்ளைய 2 திட்டு திட்டிட்டு போகணும். இல்லைன்னா இவ்வளவு சொல்லி உங்க அத்தை ஒரு வார்த்தை கேட்டாரா, இவ்வளவு சொல்லி உங்க அம்மா அப்படி கம்முன்னு போறாங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு சண்டை போடுவாரு போன பிறகு. அல்லாஹு அக்பர். இப்ப அபூபக்கர் சித்திக் போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வராங்க. இப்ப போன வாட்டி வரும்போது லேசா போச்சலா இருந்துச்சா, அது இல்லை. பார்த்தோன்னே சொன்னாங்க, போன வாட்டி வரும்போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, இடையில என்ன சேர்த்துக்கிட்டீங்க சண்டையில, இப்ப அன்பா இருக்கும்போது என்ன சேர்த்துக்கிறீங்க கூட அப்படின்னாங்க. அது ஃபால்லாம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதும் எங்களோடு நீங்கள் மகிழ்ச்சியிலும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து சொல்றாங்க, ஆயிஷா நீ எப்ப என் மேல கோபமா இருக்கிற, எப்ப என் மேல அன்பா இருக்கன்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன்றாங்க. அது எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல பாசமா இருந்தா முஹம்மதின் ரப்பின் மீது சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லுவேன். என் மேல கொஞ்சம் கோபமா இருந்தா இப்ராஹிமின் ரட்சகன் மீது சத்தியமாக சொல்லுவேன். அப்பவே புரிஞ்சுக்கிருவேன் கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறாங்க. ரசூல்லா மேல கோவப்பட முடியுமாங்க? ஆனா மனைவி கோவப்படுறாங்க. ரசூல்லா அதை சகிச்சுக்கிறாங்க. சொல்றாங்க, என் பேரை நீ தவிர்த்தால் முஹம்மதின் ரட்சகனின் மீது சத்தியம் என்று சொன்னால் என் மேல முகப்பத்தா இருக்க, என் பேரை விட்டுட்டு இப்ராஹிமின் ரட்சகனின் மீது சத்தியமாக சொன்னா நான் விளைக்கிறவேன், கொஞ்சம் நீ என் மேல கோபமா இருக்க. இதை கேட்டு ஆயிஷா சிரிச்சுட்டாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நான் உங்க பேரை தான் தவிர்த்தேனே தவிர உங்களை நான் தவிர்க்க மாட்டேன். கணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டிய கருத்தெல்லாம் இங்க வச்சிருக்காங்க. மனைவியுடைய கோபம் தாபத்தை கூட மகிழ்ச்சியாக மாற்றினார்கள். என் மேல நீ கோபமா இருக்கேன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அதை கோச்சிக்கல. என்ன என் பேரை சொல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேரை சொல்ற அப்படின்னு கோபித்துக் கொள்ளவில்லை. அதை தனக்கு ஏற்படக்கூடிய தரக்குறைவா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கல ரசூலுல்லாஹ். அதையும் சிரிப்பா மாட்டிட்டாங்க. நீ எப்ப கோபமா இருப்ப, எப்ப சந்தோஷமா இருப்பேன்லாம் எனக்கு தெரியுமே. இதுல இருந்து சொல்றாங்க, மனைவிமார்களுடைய பாஷையை கூட தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாய் பாஷையை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பூனை பாஷை, பூனை ஒரு மாதிரி வந்து அவங்க பசி வருது, நாய் வாழாட்டுறதை வச்சு ஏன் வாழாட்டுது, நாய் குலைக்கிற அமைப்பை வச்சு ஏன் குலைக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இந்த மாதிரி குலைச்சா இந்த அர்த்தம், இந்த மாதிரி குலைச்சா இந்த அர்த்தம். நாய் பாஷை, பூனை பாஷை எல்லாம் தெரியுது. அது எப்போ எல்லாம் தெரியும். நாய் கூட சேர்ந்து நாயா அலைகிறான். என்னன்னா இப்பதான் சிறுநீர் கழிக்குமா. ஆனா மனைவி பாஷை என்னன்னு தெரியல. சில சமயங்கள் மனைவி இப்படி சொல்லுவாங்க, என்ன தெரியுங்களா, வீடு சுத்தமாவே இல்லை அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன தெரியுமா, வீடு சுத்தமா இல்லைன்னா பெருக்கு சுத்தமா வையுவோம்.
வீடு குப்பையாவே இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? வீடு சுத்தமா வச்சுக்கிறதுல நான் மட்டும்தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அக்கறையோட இருக்கேன், நீங்களாம் கொஞ்சம் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். வீடு எப்பவுமே குப்பையா இருக்குன்னா ஒண்ணு ஒரு டென்ஷன் ஆகும். வீடு எப்பவுமே குப்பையா இருக்குன்னு சொல்ற, என்ன பெருக்கு சுத்தம் பண்ணு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? வீடு குப்பையாகவே இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் தான் குப்பையை பொறுக்கிறேன், அது வைக்கிறேன், அடுக்கிறேன், கொள்றேன்னு தவிர நீங்க ஃபேண்ட்டை கழட்டினீங்கன்னா அங்கேயே போட்டுறீங்க, பனியனை கழட்டினா அங்க வீசி எரிஞ்சிடுறீங்க, டீயை குடிச்சா கிளாஸ் அங்கேயே வச்சிரு, கொஞ்சம் சிங்க் வரைக்கும் கொண்டு வந்தா என்ன, கலட்டின ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அழுக்கு கூடையில போட்டா என்ன, கலட்டினீங்க பாத்ரூம்லயே தொங்க விட்டு வந்துட்டீங்க. அப்ப இதெல்லாம் நான் தான் செய்யணுமா? குப்பையா தான் இருக்கும் வீடு இப்படி இருந்தா. இந்த மாதிரி சுத்தபத்தமா இருக்கிறதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கன்ற அந்த அர்த்தம் எதுல இருக்கு? வீடு எப்பவும் குப்பையாவே இருக்கு அப்படின்றதுல இருக்கு. நான் இன்னொன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். சொல்லிட்டுங்களா? நம்ம அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்ம மனைவி கிடையாது, மாமியார். நம்ம அம்மாவை பத்தி அவங்க எங்க மாமிக்கு அப்படின்னு மாமி மாமின்னாங்கன்னா பாசமா இருக்காங்கன்னு அர்த்தம். எங்க உங்க அம்மாவுக்கு அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்கன்னு அர்த்தம். விளங்கிச்சிங்களா? எங்க மாமி சாப்பிட்டாங்களா, எங்க மாமிக்கு இது ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க உங்க அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுறாங்கன்னு அர்த்தம். இந்த பாஷையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தோதுவா ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி நாம் இப்ப இன்னைக்கு போயிட்டு என்ன செஞ்சிடாதியா, யதார்த்தமா உங்க அம்மாட்டாங்கன்னா கோச்சிடாதியா, இன்னும் எங்க அம்மா மேல கோபமா இருக்கு, அஜித் சொல்லிட்டாருன்னு. இது யதார்த்தமா வேற மாதிரி கூட நடக்கலாம். சொல்றேன், அந்த பேச்சுல கூட நம்ம கூட என்ன செய்யணும், மனைவி கிட்ட எப்படி பேசணும், உங்க அம்மா அப்படி பேசக்கூடாது. மாமி வந்தாங்களா, எங்க மாமியார் அப்படின்னு சொல்லணும். அதான் அன்பினுடைய வெளிப்பாடு. தள்ளி வச்சு பேசக்கூடாது. கணியத்துக்குரிய இதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள். கணியத்துக்குரியவர்களே, ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல இனிப்பு செய்யறாங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா ரலியல்லாஹு வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு ஸ்வீட் செஞ்சாங்க, ரொம்ப நல்லா அமைஞ்சிச்சு. உடனே ஆயிஷா தூக்கிட்டு வந்துட்டாங்க சௌதா ரலியல்லாஹு வீட்டுக்கு. சௌதா வீட்டுக்கு வந்துட்டு ரசூலுல்லாஹிட்ட கொடுத்துட்டு சௌதா ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, நீங்களும் சாப்பிடுங்க இதை அப்படின்றாங்க. எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னா. நடக்கதானே செய்யும். எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னா, இல்லை நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். இல்லை நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டுதான் ஆகணும், சாப்பிடாட்டி நான் என்ன செய்வேன், உங்க வாயில திணிப்பேன். நான் சாப்பிட மாட்டேன். உடனே ஆயிஷா கொஞ்சம் சின்ன வயசு, எடுத்து துருன்னு எடுத்து என்ன பண்ணாங்க, சௌதாலில வாயில திணிக்க போனாங்க. அவங்க வேணாம் வாயை மூடிட்டு இப்படி திரும்பினாங்களே, கண்ணங்கண்ணெல்லாம் ஸ்வீட்டு. இப்படி ஆன உடனே சௌதாலில யார சொல்ல பாருங்க, ஆயிஷா பண்ற வேலையை பாருங்க, என் மூஞ்செல்லாம் ஸ்வீட்டை பூசி விட்டாங்க. அது வரைக்கும் ரசூல காலை வச்சிருந்தாங்க. ரெண்டு பேரும் நடுவுல இப்படி வச்சு கொஞ்சம் தடுத்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு கால் எடுத்துட்டு அவங்க மூஞ்சில பூசு, நீனும் பூசு, கால் எடுத்துட்டாங்க. உடனே சௌதாரியில எடுத்து ஆயிஷா மூஞ்சில பூசி விட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. ஒரு கோபத்தை கூட மகிழ்ச்சியாக மாற்றுவது. கணியத்திற்குரியவர்களை இதே போன்று நான் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயசு ஏறத்தாழ 56 வயசு. 56 வயசு. ஒரு யுத்தத்திற்கோ எங்கேயோ சென்று விட்டு வருகிறார்கள். வரும்பொழுது சஹாபாக்கள் இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வராங்க. வரும்போது சஹாபாக்களை திடீர்னு கொஞ்சம் நீங்களாம் முன்னாடி போங்கட்டாங்க. எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா மட்டும் கொஞ்சம் அப்படியே பின்வாங்கிட்டாங்க. எல்லாம் முன்னாடி போன பிறகு அந்த இடம் நல்ல மைதானம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா பார்த்து கேட்டாங்க, 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா, யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஒண்ணு ஆயிஷா ரெடி ஆயிட்டாங்க, ஓடலாமே. ஓடுனா யார் ஜெயிச்சிட்டா? ஆயிஷா ரலியல்லாஹு ஜெயிச்சிட்டாங்க. கரெக்டா ஞாபகம் சொல்ற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் யார் ஜெயிச்சா? இன்னொரு தடவை போட்டி வச்சாங்க, அப்ப யார் ஜெயிச்சா? அப்படிதானா? சரி, ஃபர்ஸ்ட் யார் ஜெயிச்சா? இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு ஜெயிக்க வச்சாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் ஜெயிச்சிருக்க முடியும். மனைவியை ஜெயிக்க வச்சு சந்தோஷப்படுத்தினாங்க. நான் யாரை விட முந்திட்டேன்? ரசூலுல்லாஹ்வோட முந்திட்டேன். இப்படிதாங்க வாழ்க்கையில விட்டு கொடுக்கணும். இந்த மாதிரியான விளையாட்டுகளை விளையாடணும். ஆயிஷா சொல்றாங்க, பல ஹதீஸ்கள்ல வருது, பல விதமான ரிவாய் ஃபுல்லத்தையும் சேர்த்து பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், ஈதுடைய தினம் என்ன செஞ்சாங்க, ஹபஷிகள் வித்தைகள் காட்டினாங்க, சாகசம் காட்டினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு யார சொல்ல பார்க்கணும், வா அப்படின்னு கூட்டு போய் நிக்க வச்சு காமிக்கிறாங்க.
ஆயிஷா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷோல்டர்ல என் கழுத்தை வச்சு நான் மறைஞ்சிக்கிட்டு தலையை மட்டும் அப்படி வச்சு ஷோல்டர்ல இப்படி வச்சு என்ன செஞ்சேன் பார்த்தேன். இன்னைக்கு இது மாதிரிலாம் நம்ம அனுமதிச்சிருக்கோமா? என்ன கொஞ்சம் விட்டா போதுன்றுவோம். ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர், அவங்களுடைய வார்த்தை. நான் ஒரு இளம் பெண், நான் எவ்வளவு நேரம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன், அவ்வளவு நேரம் பார்த்தேன். என்னை பார்த்து ஆயிஷா போதுமான்னு கேட்டாங்க. இடையில என்ன ஆயிஷா போதுமா? காட்டிக்கிட்டே இருந்தாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் பார்த்து ஆயிஷா போதுமான்னு கேட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்க போறேன். காட்டிக்கிட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூல்லா நின்றுட்டு இருக்கிறான், நான் இங்க வச்சு பாக்குறேன், ரசூல்லாவுக்கு கால் வலிக்குது. ஒரு காலை தூக்குறாங்க, இன்னொரு காலை வைக்கிறாங்க, ஒரு காலை தூக்குறாங்க, இன்னொரு காலை வைக்கிறாங்க. நாமெல்லாம் இப்படி சந்தர்ப்பம் கொடுக்கறது இல்லை. கொடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் விட்டா போதுமே அப்படின்னு. ஆயிஷா சொல்றாங்க, நான் நீண்ட நேரம் பார்த்தேன். நான் ஏன் நீண்ட நேரம் பார்த்தேன் தெரியுங்களா? ரசூல்லாவுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்குன்னே நின்றுட்டு இருந்தேன். ஏதாவது ரசூலா கோவப்படுறாங்களா இல்லையா? கடைசி வரைக்கும் கோவப்படலன்னாங்க. கடைசி வரைக்கும் கோவப்படல. காலை கூட மாத்துறாங்களே தவிர என்ன செய்யல, கோவப்படல. இங்கு நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி, கால் கடுக்க நபியவர்கள் தொழுதார்கள் என்பது மட்டும் வரலாறு அல்ல, கால் கடுக்க மனைவிக்கு காட்டினார்கள் காட்சி என்பது வரலாறு. கால் வீங்க தொழுத நபியவர்கள், கால் வலிக்க தொழுத நபியவர்கள், கால் வலிக்க தன்னுடைய மனைவிக்கு அப்படி என்ன செய்யறாங்க, நின்றுட்டு இருக்காங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. ஒரே ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா? நாம ரசூலுல்லாஹ்வை வெறும் ஆன்மீக தலைவர் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குடும்ப தலைவரும் கூட, சிறந்த குடும்ப தலைவர். ஒரே ஹதீஸ்ல 2 செய்தியை சொன்னாங்க. எனக்கு இந்த உலகத்தில் மிகவும் பிடித்தமானவர்கள் யார் தெரியுமா? என்னுடைய மனைவி. அதுக்கடுத்து சொன்னாங்க வாசனை திரவியம். அதுக்கடுத்து உடனே சொன்னாங்க அதே ஹதீஸ்ல, என்னுடைய கண் குளிர்ச்சி அல்லாஹ் தஆலா தொழுகையில் வைத்திருக்கிறான். நான் மனைவி மக்கள் அப்படியே மூழ்கிறவன் இல்ல, வெறும் குடும்ப வாழ்க்கையில மட்டும் திளைத்து போகுவன் அல்ல, ஆன்மீகத்திலும் உயர்ந்தவன். என்னுடைய கண் குளிர்ச்சி அல்லாஹ் தொழுகை வைத்திருக்கிறான் என்று சொன்ன அதே ஹதீஸில் அதே நேரத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் மனைவிமார்கள். நாங்க இன்னைக்கு ஏதாவது தலைவர்கள் இப்படி இருக்காங்களா? ஒண்ணு இருந்தா இப்படி இருந்துருவான், அல்லது அப்படி இருந்துருவான், சன்னியாசியா போயிருவான், கல்யாணமே பண்ணலான்னுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னைக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில இருக்கு. ஆம், உலகத்தில் எனக்கு பிடித்தமானவர்கள் மனைவிமார்கள். ஒரு தடவை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்பவுமே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ்வே வந்து, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் கேட்பாங்க. ஒரு தடவை என்ன கேட்டார் தெரியுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகுதல் அப்படி இருக்கும், அன்பா பழகுவாங்க, ஒவ்வொருத்தருட்டையும் ஆசையா பேசுவாங்க, பாசமா பேசுவாங்க. ஒரு நாள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு வராங்க, ரொம்ப அன்பா பேசுறாங்க. இப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு என்னாச்சு, இவ்வளவு அன்பா ரசூலுல்லாஹ் பேசுறாங்களே, அப்ப சஹாபாக்களே நான் தான் ரொம்ப சிறந்தவனா இருப்பேன் போலன்னு நினைச்சிட்டாங்க. நினைச்சிட்டு என்ன கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் சிறந்தவனா அபூபக்கர் சிறந்தவனான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு பேசுறாங்க அன்பா. ரசூலுல்லாஹ் கரெக்டா தானே சொல்லுவாங்க, அபூபக்கர்ன்ட்டாங்க. என்னடா இது, அன்பா பேசுறாங்க, நம்மள சொல்லுவாங்க பார்த்தா அபூபக்கர்ன்ட்டாங்களே. அடுத்து இவங்க கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் சிறந்தவனா உமர் சிறந்தவரான்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உமர்ன்ட்டாங்க. அல்லாஹோ. நான் மூணாவது கேட்டேன், யா ரசூலுல்லாஹ் நான் சிறந்தவனா உஸ்மான் சிறந்தவரா? உஸ்மான்ட்டாங்க. கடைசியில் அவங்க சொல்றாங்க, கம்முனு விட்டுட்டேன், இதுக்கு மேல கேட்க வேண்டாம், இதுவே கேட்டது ஏன் கேட்டேன் ஆகி போச்சுன்னு கம்முனு விட்டாங்க. இப்படி சில பேருக்கு ஆசைலாம் இருக்கும். நம்ம பசங்கிட்ட கேட்போம்ல சில சமயம், உனக்கு யாரை பிடிக்கும், என்ன பிடிக்கும், அம்மா பிடிக்குமா? அவன் எனக்கு தாத்தாவை தான் பிடிக்கும்வான். உங்களையும் பிடிக்காது, அம்மாவையும் பிடிக்காது, ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும். எனக்கு யாரை தான் பிடிக்கும், தாத்தாவை. சில சமயம் என்ன பிடிக்குமா, அவங்க அம்மாவை பிடிக்குமாடா, எனக்கு எங்க மாமாவை தான் பிடிக்கும்ன்றான். அவர் அப்ப அன்னைக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பாரு, அவன் அந்த நினைப்புல மாமான்றான். நம்ம பேரை கடைசி வரைக்கும் என்ன சொல்ல மாட்டீங்க, அத்தாவை மத்ததை பிடிக்க மாட்டேங்குது இந்த காலத்துல பசங்களுக்கு. பசங்க நினைச்சு பாக்குறது இல்ல, அத்தான யாரு, அல்லாஹ் அக்பர். உலகத்துல அத்தா அம்மா விட பையன் மேல பாசமா யாராலையும் இருக்க முடியாது. அது அது தெரியாது.
சும்மா குச்சி மிட்டாய்க்கும் காருக்கும் அவன் போயிடுவான். இந்த தந்தை என்பவர் எப்படிப்பட்டவர்? தான் பட்ட கஷ்டம் பையன் படக்கூடாது. நான் எங்கெல்லாம் தலை குடிஞ்சனோ அங்கெல்லாம் என் பையன் தலை நிமிரணும். இப்படிப்பட்ட ஆசை. எல்லா விதத்திலும் என் பையன் டாப்பா வரணும், என் பையன் நல்ல சாப்பாடு சாப்பிடணும், சத்தான சாப்பாடு சாப்பிடணும், என் பையன் நல்ல ட்ரெஸ் போடணும், எல்லாம் என் பையன் நல்லா படிக்கணும், என்ன உயர்வான நோக்கங்கள். நான் சொல்ல வருவது, அந்த சஹாபிக்கு இப்படி ஒரு ஆசை. யார ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு கேட்கணும். ஒரு நாள் இந்த மாதிரி தான் என்ன கேட்டாரு, யாரசா உங்களை ரொம்ப, அதாவது தாத்து சலாசில் என்ற ஒரு யுத்தம் நடந்துச்சு. தாத்து சலாசில் என்ற யுத்தத்துக்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தளபதி ஆகிட்டாங்க. நீங்க தான் தளபதி. இப்ப அவருக்கு ரொம்ப இதாயிடுச்சு. இந்த யுத்தத்துக்கே ரசூலுல்லாஹ் நம்மள தளபதி ஆகிட்டாங்க. அப்ப யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு யாரையுமே ஆக்கலையே, அபூபக்கரை ஆக்கல, உமர் ஆக்கல, என்னதான் ஆக்குனாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நம்மளதான் பிடிச்சிருக்கு நினைச்சிட்டு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்து, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ரொம்ப யாரை பிடிக்கும்? ஆயிஷா. இன்னைக்கு சொல்லுங்க, மனசுத்தோட சொல்லுங்க, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? என்னுடைய மனைவின்னு சொல்ற தைரியம் யாருக்காக இருக்க? உலகத்திலேயே சில பேர் சொல்லிடுவான், பிடிக்காத ஆள்லாம் அவங்க தான் சொல்லிடுவான். அந்த சஹாபி விட்ட மாதிரி இல்லை. ஆயிஷான்னு சொல்லிட்டாங்களா, உடனே கேட்டாரு, மினர் ரிஜான் ஆம்பளைங்கள்லன்னு. ஆயிஷா பெண்படி சொல்லிட்டீங்க. மினர் ரிஜான் ஆண்கள்ல யாரை பிடிக்கும்? அபூஹான்னாங்க, அவங்க அத்தா வேண்டாங்க. சுபஹானல்லாஹ், ஆசைன்னு போயிட்டாரு. ஏன்னா இப்போ நம்ம பேர சொல்லல, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சில பேருக்கு மனைவியை பிடிக்கும், ஆனா மனைவியுடைய அத்தா மாமனாரை பிடிக்குமானோ அந்த ஆள் வந்தாலே இவரு போய் வாங்கல. மாமனார் வர்றது தெரிஞ்சது, இவர் எஸ்கேப். என்னங்க, மனைவியை பிடிக்கும், ஆனா மனைவியை பெத்து வளர்த்து கொடுத்த அத்தாவை பிடிக்காது. என்ன வாழ்க்கை இது? இதான் குடும்ப வாழ்க்கையா? ரசூலுல்லாஹ் எவ்வளவு எப்படி இருக்காங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் முன்மாதிரி. யாரை பிடிக்கும்? ஆயிஷாவை பிடிக்கும். அடுத்து யாரை பிடிக்கும்? ஏமா ஆயிஷாவுடைய அத்தாவை மாமனாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி இல்லைங்க வாழ்க்கை. இதுதான் நபியவர்களுடைய வாழ்க்கை. கடைசியாக ஒரு செய்தி சொல்லி முடிக்கின்றேன். நபியவர்கள் ஏன் மனைவிமாரோட இவ்வளவு அன்பா இருந்தாங்க, பாசமா இருந்தாங்க? நான் ஒரு கேள்வி கேட்போம். மனைவிமார்கள், அந்த பெண்கள் எதால் படைக்கப்பட்டவர்கள்? விழா எலும்பு. உடனே சொல்லிடுவோம், விழா எலும்பு கோணலா இருக்கும் சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லிடுவோம். எந்த விழா எலும்பு? ரைட்டா லெஃப்டா? சொல்லுங்க. இடதுதான், தைரியமா சொல்லுங்க. பாருங்க அசித்து, பெண்களை பத்தியெல்லாம் வளைஞ்ச எலும்பு ரைட்டு கூட இல்லை. எங்க இருந்து? லெஃப்ட்ல இருந்து. வலதுல இருந்து படைச்சா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்க, லெஃப்ட்ல இருந்து படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்னு அப்பாஸ் அழகான விளக்கம் சொல்றாங்க. லெஃப்ட்ல இருந்து படைச்சான். லெஃப்ட்ல இருக்க விழா எலும்பு இருக்க, அது இதயத்தோட ஒட்டி இருக்கு, இதயத்துக்கு பக்கத்துல இருக்கு. இதயத்தை பாதுகாப்பதே அந்த விழா எலும்பு தான். அந்த இதயத்துக்கு பக்கத்துல இருந்த விழா எலும்புல படைச்சதுனால இதயத்துல இருக்க அன்பு பாசம் எல்லாம் பெண்களிடத்துல அதிகமா இருக்கும். அதனாலதான் தாய் பாசம்னு சொல்லுவாங்க. குழந்தை நடுராத்திரி அழுதா கூட என்ன செய்வாங்க, குழந்தை அழுது நம்ம இந்த பக்கம் திருப்பி படுத்துருவோம். ஆனா நடுராத்திரி கூட எழுந்து எல்லாம் சுத்தம் பண்ணி பவுடர் போட்டு அதை ஆட்டி 1/2 மணி நேரம் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஆட்ட முடியுமா? ஏன்னா இதயத்துக்கு பக்கத்துல இருக்க எலும்புல இருந்து அல்லாஹ் அவளை படைச்சான். அது மட்டுமல்ல, அழகா சொல்றாங்க, பெண்கள் என்பவர்கள் கால் எலும்புல படைக்கப்பட்டவர்கள், காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு. தலை எலும்புல படைக்கப்பட்டவங்களை தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறதுக்கு. அவங்க எதால படைக்கப்பட்டவங்க? இதயத்துக்கு பக்கத்துல இருக்க இடது விழா எலும்பு. எனவே மனைவிமார்களுக்கு எங்க இடம் கொடுக்கணுமா? இதயத்துக்கு பக்கத்துல இடம் கொடுக்கணுமா? இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாமா? அல்லாஹ் தஆலா நம்முடைய குடும்ப வாழ்க்கையை செழிப்பானதாக மகிழ்ச்சியானதாக அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.